Hi friends, first உங்கள் எல்லாருக்கும் நான் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். Wish you happy பொங்கல் to you all. நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நைட்டே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன். நம்ம பொங்கலுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தனியாக பிரித்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு பொங்கல் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் ஒன்று ஒன்றா தேடிட்டுருப்போம். சம்டைம் பாதி திங்ஸை மறந்துடுவோம், விட்டுருவோம். அப்புறம் சரி பரவாயில்லன்ட்டு பொங்கலில் சேர்க்க வேண்டியதை சேர்க்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா திங்ஸையும் நான் கிச்சனில் பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் போனேன். ஏன்னா நான் காலையில் ஏர்லியராக 6:30 to 7:30 அந்த டைமிங்கில் வைக்க போகிறதா பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நைட்டே நான் கிச்சனு சிங்க்கு பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். எங்கள் வீட்டுக்கு கீழே உள்ள சேவல் கூவை ஸ்டார்ட் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ காலையில் எந்திரிச்சு வந்தாச்சு. கூ வைக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இப்போ 5:30. சிங்கப்பூரில் இன்னும் விடியவே இல்லைங்க, இன்னும் இருட்டாக தான் இருக்குது. 6 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே எல்லாம் ரெடி பண்ணிடலாம், 6:30க்கு நம்ம பானையை வச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி விளக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ விளக்கெல்லாம் நைட்டே எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காலையில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சிட்ருக்கிறேன். இப்போ விளக்கு ஏற்றுறதுக்கு தீப எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம பானை ரெடி பண்ணிக்கிறலாம். ஊரில் இருந்தால் நம்ம வெங்கல பானை இல்லைன்னா மண் பானையில் வைக்கலாம். நான் இங்கே இருக்கிறதுனால நான் சில்வர் பானையில் தான் வைக்கிறேன். ஏன்னா இந்த பானை தான் என்கிட்ட இருக்குது. இந்த பானையில் தான் நான் போன வருஷமும் பொங்கல் வச்சேன். அதனால் எனக்கு அளவெல்லாம் கரெக்டாக தெரியும். ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி இதே பானையில் பொங்கல் வைக்க போகிறேன். இப்போ பொங்கல் பானை வைக்கிறதுக்கு நான் மஞ்சள் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ராம மாதிரி போட்டுக்கிறேன். துணூர்லேயும் நம்ம கலக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாக்கோளம் அரிசி இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம மாக்கோளமும் போட்டுக்கலாம் பானையில். நான் அதெல்லாம் ரெடி பண்ணல, சிம்பிளாக தான் எனக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ சந்தன பொட்டையெல்லாம் சுற்றி வச்சுக்கிறேன் பானையில். இப்போ அடுப்புக்கும் நம்ம பொட்டு வச்சுக்கிறலாம். நான் அடுப்புலையும் 4 பக்கமும் நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேன். நம்ம ஊரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம 2 பொங்கல் வைப்போம். சக்கரை பொங்கலும் வைப்போம், வெண்பொங்கலும் வைப்போம். ஆனால் நாங்கள் இங்கே 3 பேர் தான் இருக்கிறனால நான் ஒரே ஒரு பொங்கல், சக்கரை பொங்கல் மட்டும் தான் நான் வச்சுக்கிறேன். பானையும் விளக்கும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் பானையில் நம்ம மஞ்சள் கொத்து கட்டலை. இப்போ மஞ்சள் கொத்து எடுத்து நான் சுற்றி நம்ம பானையில் நம்ம கட்டிக்கிறலாம். பானையோட விளிம்பில் அப்படியே ரவுண்டாக சுற்றி நல்லா டைட்டாக கட்டிக்கிறணும். ஏன்னா தீயில் அது பட்டு அது கீழே விழுந்துடாமல் நல்லா டைட்டாக கட்டிக்கிறணும். எனக்கு கட்டுறதுக்கு நிற்கலை. ஸோ அதனால் நான் அந்த இலையையும் கிழங்கையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு நான் டைட் பண்ணிட்டேன். கீழே விழுகாத லெவலுக்கு நான் டைட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ராங்காக நின்றுருச்சு. இப்போ அது விழுகாது. இப்போ நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு பச்சரிசியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு நம்ம பொங்கல் பானைக்கு எவ்வளோ அளவு நமக்கு தெரியும். இந்த பானையில் எவ்வளோ வேகுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் மட்டும்தான் அந்த பானையில் வேகும். ஸோ அதனால் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி எப்போவுமே எடுக்கும் போது குறைய எடுக்கக்கூடாது. எப்போவுமே அரிசி எக்ஸ்ட்ரா நிறைஞ்சு வழிஞ்சாலும் பரவாயில்ல, நிறையா தான் எடுக்கணும், தலை தட்டி எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒரு கிளாஸ் பச்சரிசி, அதே கிளாஸில் நான் ஒரு 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம். பச்சரிசி நம்ம வாஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கழுவிட்டு அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடணும். ஏன்னா அதில் தூசி அழுக்கு எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதில் போயிடும். அப்புறம் செகண்ட் டைம் நம்ம வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் டைம் தேர்ட் டைம் அது 2 டைம் அதுக்கப்புறம் கழுவுற தண்ணி எல்லாமே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம பொங்கல் செய்யும்போது பானையில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துட்டு அதை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 6:30 ஆயிடுச்சு. நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பொங்கல் பானையை எடுத்து வச்சுக்கிடலாம். சாமியை மனசில் நினச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம்.
இப்போ பொங்கல் பானை நான் எடுத்து வச்சிட்டேன். நம்ம வெளியில் பொங்கல் வைக்கிறாந்தா நம்ம சூரியன் உதிக்கிற டைமிங்கில் அந்த டைமிங்கில் வச்சு நம்ம சூரியன்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இங்கே ஸ்டவ்வில் வைக்கிறனால நமக்கு சூரியன்லாம் உள்ளே வராது. ஸோ அதனால் நம்மளாம் மனசில் சாமியை நினச்சிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதுவும் சிங்கப்பூரில் 7:30 இந்த டைமிங்லலாம் வந்து சூரியன் வந்து வராது. காலையில் கொஞ்சம் இருட்டாகவே தான் இருக்கும். 7:30க்கு மேலே தான் கொஞ்சம் விடிய ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் தான் உள்ளே சேர்க்கணும். ஒரு கிளாஸ் பால் வந்து காய்ச்சாத பால் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவி வச்சுருந்தோம்ல தண்ணி, அந்த தண்ணி வந்து ஒரு 3 கிளாஸ்க்கு உள்ளே சேர்த்துக்கிடலாம். 3 கிளாஸ்க்கு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு 2 கிளாஸு இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பொங்கல் பானைக்கு வந்து ஒரு 3/4 வாசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியும் பாலும் சேர்த்து ஒரு 3/4 வாசிக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கு குறையவும் சேர்த்துக்கக்கூடாது, அரைப்பானைக்கும் சேர்த்துக்கக்கூடாது, தழும்பவும் சேர்த்துக்கக்கூடாது. ஒரு 3/4 வாசிக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம தீ நல்லா ஃபுல்லாக எரிய விட்டுக்கலாம். பால் பொங்கி வர வரைக்கும் நம்ம வந்து தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கிடலாம். இப்போ நமக்கு பால் பொங்கி வரப்போது பாருங்கள். பால் நல்லபடியாக பொங்கி வந்துருச்சு. பால் பொங்கி வரும்போது எந்த திசையில் வருது இதெல்லாம் நோட் பண்ணுவாங்க. பால் வந்து நல்லா ஃபுல்லாக பொங்கி வர ஒரு செகண்டுக்கு நல்லா பொங்கினதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியும் பருப்பும் கலந்து நான் ஒரு 2 கை வந்து நான் உள்ளே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பருப்பை வந்து ஃபுல்லாக உள்ளே சேர்க்க போகிறதில்ல. இப்போ வந்து வெந்து வராது அரிசியோட. ஸோ அதனால் நான் லைட்டாக அதை வேக வச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டில் சேர்த்துப்பேன். நான் இப்போ உலர் திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம விருப்பம் தான், நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறலாம். மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, நம்ம ருசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிறலாம். 3 ஏலக்காய், அப்புறம் ட்ரை ஜிஞ்சர் அந்த சுக்குன்னு சொல்லுவோம்ல அது, இந்த ஏலக்காய் அந்த சுக்கு இது ரெண்டையும் நான் வந்து இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிறேன் பொங்கலில் சேர்க்குறதுக்கு. இப்போ வெல்லம் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். நான் எந்த கிளாஸில் அரிசி அளந்தனோ அதே கிளாஸில் வந்து நான் 2 கிளாஸ்க்கு வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். அப்போ வந்து இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு வந்து கூட குறைய உங்கள் வெல்லத்தை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் மண்டை வெல்லம் தான் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இனிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் 2 கிளாஸ் எனக்கு போதும், கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் நான் வந்து நல்லா இடித்து எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வெல்லத்தில் வந்து கொஞ்சம் தூசி இதெல்லாம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வடித்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே தான் உள்ளே சேர்த்துக்கிறேன். பொங்கலை வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இடையில, இல்லைன்னா அடி பிடிச்சிட்டே வரும். இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது இடையில அடிக்கடி கலந்து விடுங்க. நெய்யும் கொஞ்சம் இடையில சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த ஏலக்காய் சுக்கும் எல்லா பவுடரையும் நம்ம வந்து பொங்கலோட சேர்த்து கலந்து விட்டுக்கிறலாம். அதுக்கப்புறம் திருவுண தேங்காய் வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டானா விட்டுருங்க. தேங்காய் வந்து கீரையும் சேர்த்துக்கலாம், திருவியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி திருவுண தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முந்திரி பருப்பு திராட்சையும் நம்ம வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், இல்லைன்னா பொங்கல் வந்து டக்குன்னு வந்து ரொம்ப இறுகி போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் இறக்கும்போது தண்ணியாகவே இருக்கட்டும், அப்புறம் அதுவாகவே இறுகிரும். இப்போ தான் எங்களுக்கு சூரியன் வருது. மணி 9:30 ஆயிடுச்சு. நான் 6:30 to 7:30 நான் பொங்கல் வச்சு இறக்கிட்டேன். பாப்பாவை இப்போ தான் நான் வந்து குளிக்க வச்சு கிளப்பியிருக்கிறேன். பாருங்கள், அவள் விளையாண்டுட்டுருக்குறா. அவளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறலாம். நான் பொங்கல் பானை எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வாங்கின கரும்பு பழங்கள் எல்லாம் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டேன். பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. சாமியும் நல்லபடியாக கும்பிட்டு முடிச்சிட்டோம். கரெக்டான டைமிங்கில் கும்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.